ஒரு மருத்துவமனையில நடக்கிற ஒரு காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ம். ஒரு மிகச்சிறந்த தடகள வீரர் அங்க இருக்காரு. சரி. அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பாக்குறீங்க. எலும்புகள் எல்லாம் இரும்பு மாதிரி வலுவா இருக்கு. தசைகள்ல எந்த குறையும் இல்ல. மருத்துவ அறிக்கைகள் எல்லாமே அவர் 100% ஆரோக்கியமா இருக்காருன்னு சொல்லுது. ஆனா ஓடுதளத்துல இறங்குனதும் அவர் தொடர்ந்து கீழே விழுந்துகிட்டே இருக்காரு. அட, உடலளவுல அவ்வளவு வலிமையா இருக்கிற ஒருத்தரால ஏன் ஓட முடியலன்னு யோசிக்க தோணும் இல்லையா? ஆமா, அதேதான். அந்த எக்ஸ்ரே எதை காட்ட தவறிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. உங்களில் பங்குச் சந்தைய தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றவங்களுக்கு நான் யார பத்தி பேசுறேன்னு இந்நேரம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. இப்போ சந்தையில எல்லாரும் பேசிக்கிற விஷயம் தானே அது. ஆமா, இன்று நாம பார்க்க போறது அந்த வீழ்ந்து கொண்டிருக்கும் தடகள வீரனை பத்தி தான். அதாவது மார்ச் 2026 நிலவரப்படி இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான HDFC வங்கிய பற்றி. முதலீட்டு உலகில நீங்க ரொம்ப காலமா இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் முதல் படியை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க சொன்ன அந்த எக்ஸ்ரே ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்தது. ஏன்னா நிதிச்சந்தைகள்ல நாம பாக்குறதற்கும் நிஜத்துல நடக்கிறதற்கும் நடுவுல எப்பவுமே ஒரு கண்ணாமூச்சி விளையாடு நடந்துட்டே தான் இருக்கும். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் இந்த வங்கியோட லாபமும் அதோட அடிப்படை காரணிகளும் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப வலுவா இருக்கு. அவங்க சம்பாதிக்கிற லாபத்தை பார்த்தா மலைப்பா இருக்கு. உண்மைதான். ஆனா மறுபக்கம் அதோட பங்கு விலை தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டே வருது. லாபம் அதிகரிக்கும் போது பங்கு விலை உயரணும் தானே? இது முற்றிலும் முரண்பாடா இருக்கே. இது எப்படி சாத்தியம்? சந்தையில முதலீடு செய்யற பலருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான குழப்பம் இதுதான். இதை நாம உணர்ச்சிகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் தர்க்க ரீதியா பார்க்கணும். ஒரு நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது அடிப்படை காரணிகள் இல்லனா லாப எண்கள் அப்படிங்கிறது ஒரு காரோட லியர் வியூ மிரர் மாதிரி. பின்பக்கத்தை காட்டுற கண்ணாடின்னு வச்சுக்கலாமா? ஓ, பின்பக்க கண்ணாடி. ஆமா. கடந்த காலத்துல அவங்க எவ்வளோ சிறப்பா செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கறது அது காட்டும். ஆனா பங்குச்சந்தை அப்படிங்கிறது காரோட முன்பக்க கண்ணாடி மாதிரி. விண்ட்ஷீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. கரெக்ட், விண்ட்ஷீல்டு. எதிர்காலத்தை பார்த்து பயணிக்கும். அதேதான். சந்தை கடந்த கால லாபத்தை கொண்டாடுவதை விட எதிர்காலத்துல வரப்போகும் ஆபத்துகளை பார்த்து அதிகம் பயப்படும். வாவ், ரியர் வியூ மிரர் மற்றும் விண்ட்ஷீல்டு, இது மிகச் சிறந்த ஒரு விளக்கம். அப்படியானால் முதல்ல நாம அந்த ரியர் வியூ மிரர்ல தெரிகிற பிரம்மாண்டமான அடித்தளத்திலிருந்து தொடங்குவோம். தாராளமா. HDFC வங்கியோட சமீபத்திய லாப எண்களை பார்த்தப்போ எனக்கு உண்மையிலே பிரமிப்பா இருந்துச்சு. தரவுகளை பாருங்களேன். 2025ஆம் நிதியாண்டுல வங்கியோட ஒருங்கிணைந்த நிகர லாபம் 77,430 கோடி ரூபாயாக பதிவாகியிருக்கு. முந்தைய ஆண்டான 2024ல இது 65,446 கோடி ரூபாயா இருந்துச்சு. இது சாதாரணமான ஒரு வளர்ச்சி இல்லையே. நிச்சயமா இல்ல. அந்த லாபத்தோட அளவை மட்டும் பார்க்காம அதோட தொடர்ச்சியும் நாம கவனிக்கணும். கடந்த 5 வருஷத்துல இவங்களோட லாபத்தோட CAGR, அதாவது கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம் பாத்தீங்கன்னா 21% இருக்கு. 21%? ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து 5 வருஷமா? ஆமா. இது எளிமையா சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் தங்களோட லாபத்தை சராசரியா 21% கூட்டிட்டே வந்திருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நிறுவனம் இப்படி வளர்ந்தா ஆச்சரியம் இல்ல. ஆனா 12.28 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு அசுர நிறுவனம் இந்த வேகத்துல வளர்றது தான் வியப்பளிக்குது. இதை எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. இது ஒரு பிரம்மாண்டமான யானை சிறுத்தையோட வேகத்துல ஓடுற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட ஒரு வங்கி தொடர்ந்து 21% வேகத்துல வளர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களோட சந்தை பங்க பார்த்தாலே தெரியுது. இந்தியாவின் ஒட்டுமொத்த கடன் வழங்குறதுல 15% இவங்க கிட்டதான் இருக்கு. கரெக்ட். அதாவது இன்னைக்கு இந்தியாவில வழங்கப்படுற ஒவ்வொரு 100 ரூபாய் கடன்லயும் 15 ரூபாய் HDFC வங்கியுடையது. சரியா சொன்னீங்க. யானை பலம் மட்டுமல்ல, அதோட உள்ளுறுப்புகளும் மிக ஆரோக்கியமா இயங்குது அப்படிங்கறத மற்ற 2 அளவீடுகள் நமக்கு காட்டுது. ஒன்னு ROE, மற்றொன்னு ROCE. ஓகே. HDFC வங்கியோட ROE 14.4%ஆகவும் ROCE 7.51%ஆகவும் இருக்கு. ஒரு நிமிஷம். இந்த ROE, ROCE அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்கும்போது பலருக்கும் இது ஏதோ கணக்கு பாடம் மாதிரி தோணும். எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இத கொஞ்சம் எளிமையா புரியும்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ROE அப்படிங்கறத ஒரு இயந்திரத்தோட எரிபொருள் திறனோட நம்ம ஒப்பிடலாம். முதலீட்டாளர்கள் வங்கிக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் வங்கி 14.4 ரூபாயை லாபமா ஈட்டுது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஓ, அப்போ இது ரொம்ப நல்ல விஷயம் தானே? ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு நிலை.
அதாவது தன்கிட்ட உள்ள பணத்தை எவ்வளவு திறமையா வங்கி லாபமா மாத்துது அப்படிங்கிறதுக்கான சான்று இது. இந்த அளவிலான ஒரு பெரிய வங்கி தொடர்ந்து 14.4% ROE-ய மெயின்டைன் பண்றது அதோட அசாத்தியமான நிர்வாகத்திறனை காட்டுது. இப்போ நல்லா புரியுது. மிக சமீபத்திய தரவுகளையும் நாம இதுல கவனிக்கணும். 2026ஆம் நிதியாண்டோட 3வது காலாண்டுல வங்கியோட தனிப்பட்ட நிகர லாபம் முந்தைய ஆண்டை விட 11.5% அதிகரிச்சு 18,654 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு. ஆமா. அதே போல வங்கியோட முக்கிய வருமானமான நிகர வட்டி வருமானம், அதாவது NII 6.4% உயர்ந்து 32,620 கோடி ரூபாயா இருக்கு. எல்லாமே ஏறுமுகமாத்தான் தெரியுது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட ஈவுத்தொகை வருவாய், அதாவது டிவிடெண்ட் ஈல்ட், வங்கித்துறையோட சராசரி ஈவுத்தொகை வருவாய் வெறும் 0.77% தான் இருக்கு. ஆனா HDFC வங்கி 1.38% ஈவுத்தொகையை வழங்குறாங்க இல்லையா? ஆமா, சராசரியை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே? மிக நல்ல விஷயம். ஈவுத்தொகை அப்படிங்கிறது நிறுவனம் தன் லாபத்துல ஒரு பகுதியை முதலீட்டாளர்களுக்கு பணமா கொடுக்கறது. ஒரு நிர்வாகம் பணத்தை இப்படி அள்ளி கொடுக்குது அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? என்னவா இருக்கும்? எங்க வணிகம் மிக வலுவா இருக்கு, எதிர்காலத்துல எங்களுக்கு தாராளமா பணம் வரும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத அவங்க செயல்ல நிரூபிக்கிறாங்க. இது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கும் காரணி. இதனால தான் இந்த பங்கோட PE விகிதம் 16.5ஆக இருக்கு. இவ்ளோ பெரிய லாபம் ஈட்டியும் ஈவுத்தொகையை அள்ளி கொடுத்தும் சந்தை ஏன் இந்த பங்கை கொண்டாடல? இந்த கேள்விதான் என்ன மீண்டும் மீண்டும் தொலைக்குது. அந்த எக்ஸ்ரேல நாம பார்க்க தவறிய விரிசல் வேறெங்கோ இருக்கு. அதுதான் அந்த முன்பக்க கண்ணாடி தியோரி. ஆமா, எதிர்காலத்துல வரப்போகும் ஏதோ ஒரு ஆபத்தை சந்தை உணர்ந்திருக்கு இல்லையா? வங்கியோட உள்ளே இருக்கும் நுட்பமான அழுத்தங்களுக்கு இப்ப போவோம். ஒரு தரவை பார்த்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. எந்த தரவை பத்தி சொல்றீங்க? 27.8 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எதிர்பாராத நிதி பொறுப்புகள், அதாவது கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிஸ். ஆமா, அது ஒரு பெரிய நம்பர் தான். 27 லட்சம் கோடி. இது ஒரு மிகப்பெரிய டைம் பாம் மாதிரி எனக்கு தெரியுது. இது எப்ப வேணாலும் வெடிக்க காத்திருக்கிற ஒண்ணா, இல்ல இவ்ளோ பெரிய வங்கிக்கு இது சாதாரணமான ஒரு விஷயம்தானா? நீங்க அதிர்ச்சி அடையிறது எனக்கு நல்லாவே புரியுது. 27.8 லட்சம் கோடிங்கிறது இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட அதிகம். அதுதான் எனக்கும் பயமா இருக்கு. ஆனா இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, வங்கித்துறையில இந்த எதிர்பாராத பொறுப்புகள் அப்படிங்கிறது என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இத நேரடியாக வங்கியோட கடன்னு சொல்லிட முடியாது. ஓ, கடன்னு சொல்ல முடியாதா? அப்ப இது என்ன? உதாரணத்துக்கு ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் பாலம் கட்ட அரசாங்கத்துக்கிட்ட ஒப்பந்தம் போடுதுன்னு வச்சுப்போம். இந்த நிறுவனம் வேலையை சரியா செய்யாவிட்டால் அதற்கான நஷ்ட ஈட்டை நான் தர்றேன்னு வங்கி ஒரு பேங்க் கேரண்டி கொடுக்கும். இல்லனா வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் கொடுப்பாங்க. ஓஹோ, அப்படியானால் அந்த வாடிக்கையாளர் தவறு செஞ்சால் மட்டுமே வங்கி அந்த பணத்தை கொடுக்கணும், அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. 99% நேரங்கள்ல வாடிக்கையாளர்கள் தங்களோட பொறுப்பை சரியா செஞ்சுடுவாங்க. அதனால வங்கிக்கு எந்த நஷ்டமும் வராது. மாறாக கமிஷன் லாபமா கிடைக்கும். இது அன்றாட வணிகத்தோட ஒரு பகுதி தான். அப்போ இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒருவேளை பொருளாதாரத்துல மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டா என்ன ஆகும்னு யோசிங்க. பல நிறுவனங்கள் ஒரே நேரத்துல திவாலானால் இந்த 27.8 லட்சம் கோடியில ஒரு சின்ன சதவீதம் நிஜமான கடனா மாறினால் கூட அது வங்கியோட மூலதனத்தை கடுமையா பாதிச்சிடும். அட ஆமா, அதனாலதான் சந்தை இதை ஒரு கவலை அடிக்கும் காரணியா பாக்குது. ஆமா, இது வெடிக்க காத்திருக்கும் டைம் பாம் இல்ல அப்படின்னாலும் ஒரு சின்ன தீப்பொறி பட்டா பற்றிக்கொள்ளும் வெடிமருந்து கிடங்குன்னு சொல்லலாம். அருமையான விளக்கம். சரி, அடுத்த கவலைக்குரிய விஷயம் அந்த நிம். 2026ஆம் நிதி ஆண்டோட 3வது காலாண்டுல நிகர வட்டி வரம்பு, அதாவது நிம் 3.35% சுருங்கி இருக்கு. மேலும் குறைந்த வட்டி பாதுகாப்பு விகிதமும் பேசப்படுது. இந்த நிம் சுருக்கம் அவ்ளோ பெரிய பிரச்சனையா? வங்கி தொழிலோட உயிர்நாடியே இந்த நிம் தான். ஒரு வங்கி உங்ககிட்ட இருந்து டெபாசிட் வாங்கும்போது 6% வட்டி கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அதே பணத்தை இன்னொருத்தருக்கு கடனா கொடுக்கும்போது 10% வட்டிக்கு கொடுக்கும். சரி, இந்த ரெண்டுக்கும் உள்ள 4% வித்தியாசம்தான் வங்கியோட நிஜமான வருமானம். இதுதான் நிகர வட்டி வரம்பு. இது 3.35% குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வங்கிக்கு டெபாசிட்டுகள் எளிதா கிடைக்கலன்னு அர்த்தம். ஓ, அப்போ டெபாசிட்டுகளை ஈர்க்க அவங்க வாடிக்கையாளர்களுக்கு அதிக வட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. கரெக்ட்.
வட்டிச் செலவு அதிகரிக்கும் போது லாப வரம்பு தானாகவே சுருங்கத் தொடங்கும். யானை வேகமா ஓடுனாலும் அதற்கான சாப்பாட்டு செலவு அதிகமாகிட்டே போகுதே அப்படிங்கறதான் சந்தை உற்று நோக்குது. ஆக இந்த அடிப்படை அழுத்தங்கள் தான் இப்ப பங்குச்சந்தை வரைபடங்கள்ல எதிரொலிக்குது. அடிப்படை லாபம் அப்படிங்கிறது ஒரு மாரத்தான் வீரன் மாதிரி வலுவா இருந்தாலும் அவனுக்குள் இருக்கும் இந்த நிம் அழுத்தம் எதிர்பாராத பொறுப்புகள் போன்ற சுமைகள் அவனை தடுமாற செய்யுது. ஆமா, அந்த தடுமாற்றத்தை தான் வர்த்தகர்கள் தங்களோட திரைகள்ல பாக்குறாங்க. இப்போ நாம தொழில்நுட்ப அளவீடுகளுக்கு, அதாவது டெக்னிக்கல்ஸ்க்கு வருவோம். கடந்த சில மாசங்கள்ல இதோட பங்கு விலை சுமார் ரூபாய் 1020 அப்படிங்கிற 52 வார உச்சத்திலிருந்து சரிஞ்சு சமீபத்துல 798 முதல் 842 ரூபாய் அப்படிங்கிற அளவுல வர்த்தகமாச்சு. ஆமா, கணிசமான சரிவுதான். இந்த வரைபடங்களை பார்க்கும்போது கீழ்நிலை ஆதரவு, அதாவது சப்போர்ட் லெவல் 770 முதல் 773 ரூபாயா இருக்கு. அதே சமயம் தடைநிலை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 819 முதல் 840 ரூபாயா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எண்கள் எதை குறிக்குது? தொழில்நுட்ப பகுப்பாய்வுல சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு உளவியல் ரீதியான தளம் மாதிரி. 770 ரூபாய்க்கு பங்கு விலை வரும்போது இது மிக குறைவான விலை, இப்ப வாங்கினா லாபம்னு பல முதலீட்டாளர்கள் நினைக்கத் தொடங்குவாங்க. ஓ, அப்போ அங்கே வாங்குபவர்களோட கூட்டம் அதிகமாகி விலை கீழே விழாம தடுக்கும் இல்லையா? கரெக்ட். அதுவே ரெசிஸ்டன்ஸ் எனப்படும் தடைநிலை அப்படிங்கிறது ஒரு உளவியல் மேற்கூரை. 840 ரூபாய்க்கு வரும்போது போதும், லாபத்தை எடுத்துக்கிட்டு வெளியேறலான்னு வித்து தள்ளுவாங்க. இப்ப HDFC பங்கு இந்த ரெண்டுக்கும் நடுவே சிக்கி தவிக்குது. இத உறுதிப்படுத்தும் வகையில தொழில்நுட்ப குறியீடுகளும் எச்சரிக்கை மணி அடிக்குது. RSI குறியீடு 47 இருக்கு. இது ஒரு நியூட்ரல் நிலை. MACD குறியீடு ஒரு பை சிக்னலை காட்டினாலும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 8ல 7 முக்கிய தொழில்நுட்ப குறியீடுகள் செல் சிக்னலை தான் காட்டுது. அது மட்டும் இல்ல, முக்கிய மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழேயும் இந்த பங்கு வர்த்தகமாகுது. சந்தை மொழியில சொல்லணும்னா இது ஒரு தெளிவான டவுன் ட்ரெண்ட் அல்லது இறங்கு முகம். மிகச்சரியா சொன்னீங்க. மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே வர்த்தகமாகுது அப்படின்னா நதியோட நீரோட்டத்திற்கு எதிரா ஒருத்தன் நீந்துறது மாதிரி. எவ்வளோதான் பலசாலியா இருந்தாலும் நீரோட்டத்திற்கு எதிரா நீந்துறது கஷ்டம். அந்த 8ல 7 குறியீடுகள் விற்கச் சொல்றது சந்தையோட ஒட்டுமொத்த மனநிலைய படம் பிடிச்சு காட்டுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு பக்கம் அடிப்படை லாபம் உச்சத்துல இருக்கு, மறுபக்கம் தொழில்நுட்ப வரைபடங்கள் பாதாளத்தை நோக்கி காட்டுது. இப்போ இந்த பங்கு வச்சிருக்கிற அல்லது வாங்க நினைக்கிற ஒரு முதலீட்டாளரோட மனநிலைய யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா ரொம்ப குழப்பமா இருப்பாங்க. இந்த பங்கு விலை அழுத்தி வைக்கப்பட்ட ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி எப்போ வேணாலும் மேலே குதிக்க போகுதா, அல்லது கீழே விழும் கத்திய முதலீட்டாளர்கள் பிடிக்க முயற்சிக்கிறாங்களா? கீழே விழும் கத்திய பிடிப்பது ஆபத்து, அது கைய அறுத்துடும் இல்லையா? நிச்சயமா. மதிப்பீடுகளை பார்க்கும்போது பிபி விகிதம் 2.2 இருக்கு. ஆனா வங்கியோட துறை சராசரி 1.33 மட்டுமே. அதாவது இது இன்னமும் அதிக விலையில தான் விற்கப்படுதா? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. எந்த ஒரு பங்கோட மதிப்பீட்டையும் நாம தனிமையில பார்க்கக்கூடாது, அதோட போட்டியாளர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கணும். சரி, ஒப்பிட்டு பார்ப்போம். ஆய்வாளர்களோட சராசரி இலக்கு விலையை பார்த்தா அது 1165 ரூபாயாக இருக்கு. சில ஆய்வாளர்கள் அதிகபட்சமா 1390 ரூபாய் வரை கூட இது செல்லும்னு சொல்றாங்க. அதாவது தற்போதைய 800 ரூபாய் நிலையிலிருந்து பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்துக்கான வாய்ப்பு. ஓஹோ, அப்போ அந்த 1165 ரூபாய் இலக்கு விலைக்கும் தற்போதைய டெக்னிக்கல் சரிவுக்கும் இடையிலே முதலீட்டாளர்களோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஆமா, நீங்க கேட்ட அந்த ஒப்பீட்டுக்கு வருவோம். மற்ற வங்கிகளோட ஒப்பிடும்போது HDFCயோட நிலை என்ன அப்படிங்கறத வச்சு நாம ஒரு முடிவுக்கு வரலாம். அதுதான் இதை அணுகுவதற்கான சரியான வழி நினைக்கிறேன். HDFCயோட PE விகிதம் 16.5. PE விகிதம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் சம்பாதிக்கிற ஒரு ரூபாய்க்காக முதலீட்டாளர்கள் எவ்வளவு ரூபாய் கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கறதை குறிக்கும். ஓகே, இப்போ ICICI வங்கியுடன் ஒப்பிடுவோம். ICICIயோட PE விகிதம் 16.9. இது HDFCயை விட சற்று அதிகம். அவங்களோட சந்தை மதிப்பு 8,94,479 கோடி ரூபாய் மற்றும் ROCE 7.87% இருக்கு. அப்போ ஆக்சிஸ் பேங்க். மறுபுறம் ஆக்சிஸ் வங்கியை பார்த்தா அதோட PE விகிதம் வெறும் 16.3. இது மிகவும் குறைவு. சந்தை மதிப்பு 3,75,192 கோடி மற்றும் ROCE 7.11%. ஆக வங்கித்துறையோட சராசரி PE விகிதம் 15 இருக்கும்போது HDFC வங்கியோட 16.5 அப்படிங்கிறது சற்று அதிகமான மதிப்பீடு தான்.
பிரீமியம் வேல்யூவேஷன் சொல்வோம் இல்லையா, அதத்தான் பிபி விகிதமும் காட்டுது. ஆமா, மேலோட்டமா பார்த்தால் இது விலை அதிகம்னு தோணும். ஆனா 15% சந்தை பங்கு, 21% CAGR வளர்ச்சி மற்றும் இமாலய வலையமைப்பு இதையெல்லாம் கருத்தில் கொள்ளும்போது இந்த சற்று அதிகப்படியான PE விகிதம் அதோட நீண்டகால வளர்ச்சிக்கும் தரம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கும் கொடுக்கப்படும் ஒரு பிரீமியம் கட்டணம்னு அடிப்படை பகுப்பாய்வாளர்கள் வாதிடுறாங்க. ஓ, அதாவது பிராண்டட் பொருட்களுக்கு நாம சற்று அதிக விலை கொடுப்போம் இல்லையா? ஆமா, அது மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அதேதான். எனவே இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நாம ஒரு சுருக்கத்திற்கு வருவோம். ஒரு புறம் ரியர் வியூ மிரர்ல பார்க்கும்போது யானை பலத்தோடு ஓடும் 21% லாப வளர்ச்சி, 14.4% ROE மற்றும் சிறப்பான ஈவுத்தொகைன்னு ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப வலுவா இருக்கு. மறுபுறம் விண்ட்ஷீல்டுல பார்க்கும்போது 3.35% சுருங்கிய நிம, 27.8 லட்சம் கோடி எதிர்பாராத பொறுப்புகள் மற்றும் வரைபடங்கள்ல 8ல 7 குறியீடுகள் காட்டும் செல் சிக்னல் என டெக்னிக்கல்ஸ் பயமுறுத்துது. இது ஒரு பெரும் முரண்பாடுகளின் களமா இருக்கு. அந்த எக்ஸ்ரே அறிக்கை தெளிவா இல்ல அப்படிங்கறது மட்டும் இப்ப உறுதியா தெரிஞ்சிடுச்சு. ஆமா, சந்தை எப்பவுமே ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவா உணர்த்துது. நீங்க எண்களை மட்டும் வச்சு பங்குச்சந்தையை அளவிட முடியாது. இது ஒரு முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட எழுப்புது. என்ன கேள்வி அது? வங்கியோட லாபம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வர்ற நிலையில வரைபடங்கள்ல தெரிகிற அந்த 770 ரூபாய் அப்படிங்கிற முக்கிய தொழில்நுட்ப ஆதரவு நிலை உடைந்தால் அது சந்தை HDFC வங்கியை தவறாக மதிப்பிடுவதை குறிக்குதா? ஒருவேளை இது முதலீட்டாளர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷமா இருக்கலாமோ? இருக்கலாம். அல்லது வங்கியோட பேலன்ஸ் ஷீட்ல இன்னும் வெளிவராத ஏதோ ஒரு சிக்கல அல்லது ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல வரப்போகும் ஏதோ ஒரு சுணக்கத்தை சந்தை தன் முன்பக்க கண்ணாடி வழியே முன்கூட்டியே பாத்துருச்சா? இதுதான் அந்த கேள்வி. வாவ், அது உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி. உடைந்த எக்ஸ்ரே இயந்திரத்தோட திரையில நாம இதுவரை பார்க்க தவறிய ஏதோ ஒரு மெல்லிய கோடு ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கறத யோசிக்க வைக்குது. அடிப்படை காரணிகளுக்கும் சந்தையோட தொழில்நுட்ப நகர்வுகளுக்கும் இடையிலான இந்த செஸ் விளையாட்டுல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நிச்சயமா பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீங்க ஒரு முதலீட்டாளராகவோ அல்லது இந்த துறையை கூர்ந்து கவனிப்பவராகவோ இருந்தா இன்று நாம விவாதித்த இந்த முரண்பாடுகளை உங்களோட சொந்த ஆய்வுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. சந்தை நமக்கு தரவுகளையும் முரண்பாடுகளையும் மட்டுமே வழங்குது. ஆனா அந்த தரவுகளை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதுல தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கு. உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு புதிய திறப்புகளை கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம்.